ஆபத்தான எதிர்ப்புகள் அவரை சூழ்ந்திருந்தன. அதை அன்றைக்கு அண்ணன் ஆர்.கே. செல்வமணி அவர்களோடு நாங்கள் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது பகிர்ந்து கொண்டார். அப்படி ஒரு துணிச்சல் அவருக்கு எதற்காகவும் தனிப்பட்ட தேவைக்காகவும் இல்லை. அவர் உள்வாங்கி இருக்கிற அரசியல்தான், கோட்பாடுதான் அவரை அப்படி துணிவாக இயங்கும்படி தூண்டிக்கொண்டே இருக்கிறது, இயக்கிக் கொண்டே இருக்கிறது என்று நான் உணர்கிறேன். சொல்லப்போனால் நாம் ஒவ்வொருவரும் அந்த பிரச்சனையில் கூடுதல் கவனம் செலுத்தி இருக்க வேண்டும். போராட்டங்களை முன்னெடுத்திருக்க வேண்டும். பெரிய அளவிலே விவாதத்திற்கு உட்படுத்தி இருக்க வேண்டும். பேர் உரையாடலுக்கு உட்படுத்தி இருக்க வேண்டும். அந்த குற்றங்களை செய்தவர்கள் கடுமையாக தண்டிக்கப்படுகிற வரையில் மக்கள் போராடி இருக்க வேண்டும். நம்முடைய உளவியல் மிக வித்தியாசமாக வளர்ந்து வருகிறது. சாதி அடிப்படையிலே அணிதிரளுகிற சமூகம், மத அடிப்படையிலே அணிதிரளுகிற சமூகம், கடவுள் வழிபாடு என்கிற அடிப்படையிலே செய்யப்படுகிற மாய வித்தைகளுக்கு மயங்குகிற சமூகம், பள்ளிக்கூடங்களிலே போய் ஜெய் ஸ்ரீராம் முழக்கங்களை எழுப்ப வேண்டும் என்று அணிதிரளுகிற சமூகம், இந்த அநியாயத்தை கண்டு, அநீதியை கண்டு கொதிக்கவில்லை என்பது அதிர்ச்சியாக இருக்கிறது. என்னையும் சேர்த்துதான் நான் சொல்லுகிறேன். நானும் அந்த நிலையில், முனைமழுங்கிய நிலையில், அந்த வரிசையில் என்னையும் உட்படுத்தி தான் நான் சொல்லுகிறேன். பொள்ளாச்சியில் நடந்தது அவ்வளவு குரூரமானது, அவ்வளவு குரூரமானது. அதை தடுப்பதற்கு நாம் என்ன செய்திருக்கிறோம்? அதனை என்றால் நடந்து முடிந்தத அல்ல, அந்த போக்கினை, அதுபோல வளர்ந்து வருகிற கலாச்சாரத்தை, சமூக ஊடகம் வளர்ந்திருக்கிற இந்த காலச்சூழலில் இந்த போக்குகள் வளருவது எவ்வளவு ஆபத்தானவை. பெண்கள், குறிப்பாக பள்ளி கல்லூரி மாணவிகள் எதிர்காலம் எத்தகையதாக இருக்கும் என்று எண்ணி பார்த்தால் நெஞ்சு பதறுகிறது. அப்படிப்பட்ட ஒரு குரூரமான ஒரு நிகழ்வு அது. அந்த நிகழ்வை படைப்பாக்க வேண்டும் என்று அவர் துணிந்து முடிவெடுத்து அதே பெயரை திரைப்படத்திற்கு தலைப்பாக சூட்டினார் என்பது இன்னொரு துணிச்சல், பாராட்டுதலுக்குரிய துணிச்சல். அது படம் விலை போனாலும் போகாவிட்டாலும் கவலை இல்லை, அந்த பெயரிலேயே, பொள்ளாச்சி என்கிற பெயரிலேயே படத்தை இயக்க வேண்டும் என்று அவர் முனைந்தது பாராட்டுதலுக்குரியது. முனைப்பல்ல, களத்திலே அதை செய்து முடித்திருக்கிறார். அப்போதே எல்லோரும் சொன்னார்கள், இதை எப்படி அவர்கள் தணிக்கை துறையினர் அனுமதிப்பார்கள், கடினம்தான் என்று தங்கள் அனுபவ அறிவில் இருந்து அன்றைக்கு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். இன்றைக்கு 100க்கும் மேற்பட்ட இடங்களிலே வெட்டு விழுந்திருக்கிறது என்று சொன்னார். பொள்ளாச்சி என்கிற பெயர் இல்லை என்ற பிறகு கற்பு பூமி என்று பெயர் சூட்டிய நிலையிலும் அந்த பெயரையும் பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார்கள். வந்தவுடன் வேல்முருகன் அவர்கள் என்னிடத்திலே சொன்னார், இந்த பெயரையும் பயன்படுத்தக்கூடாது என்று தடை விதித்திருக்கிறார்கள்.